நமக்காக மகனையை கையளித்தார். நம்மை அன்பு செய்தார், உடன் வாழ வந்தார், நமக்காக மகனையை கையளித்தார். அவர் கருணை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். அவர் கருணை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். தந்தை திருமுன் வாருங்களே, அவர் புகழை சேர்த்து பாடுங்களே. தந்தை திருமுன் வாருங்களே, அவர் புகழை சேர்த்து பாடுங்களே. நம்மை விட்டு விலகாத தேவன், அவர் நம்மை என்றும் கைவிடுவாரோ? ஒருபோதும் மறவாத மேய்ப்பன், அவர் அழைக்கின்ற குரல் கேளீரோ. நம்மை விட்டு விலகாத தேவன், அவர் நம்மை என்றும் கைவிடுவாரோ? ஒருபோதும் மறவாத மேய்ப்பன், அவர் அழைக்கின்ற குரல் கேளீரோ. அவரோடு இணைந்திருந்தார், எண்ணில்லா கனி தருவோம். அவருடல் நாம் உண்டார், என்றுமே வாழ்ந்திடுவோம். அவர் கருணை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். அவர் கருணை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். தந்தை திருமுன் வாருங்களே, அவர் புகழை சேர்த்து பாடுங்களே. தந்தை திருமுன் வாருங்களே, அவர் புகழை சேர்த்து பாடுங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, அழைக்கும் இயேசுவின் அன்பு குரலுக்கு செவிமடுக்க ஆனந்தமாய் இங்கே குழுமியுள்ள அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று நமக்கு மைய சிந்தனையாக வழங்கப்பட்ட தலைப்பு சிறந்த வாழ்க்கை சிறந்த பண்புகளால் அமையும் என்பதாகும். வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். வாழ்க்கையில் வழுக்கல்களும் சறுக்கல்களும் மாற்ற முடியாதவை. வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றுவது நாம் வாழும் முறையை பொறுத்துதான் அமைகிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது பழமொழி. 5 விளையாதது 50 விளையாது என்பதற்கேற்ப சிறு வயதிலேயே சிறந்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கடினமான பாறையும் பல மாற்றத்திற்கு பிறகு பளிங்காக மாறுகிறது. பிறை நிலவும் மாற்றத்திற்கு பிறகுதான் முழுநிலவாகிறது. குயவன் கூட மண்ணை பிசைந்து பக்குவைப்படுத்திய பின்னரே விரும்பிய பானையாக மாற்றுகின்றான். இறைவன் இயேசு கூட குறைந்த ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் சாதித்தவை ஏராளம் ஏராளம். அவருடைய நற்பண்புகள் உலகெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்றால் அவருடைய வாழ்க்கை முறையே காரணம். இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் அவருடைய நற்பண்புகளை வாழ்வாக்குவோம். கனிந்த உள்ளமும் பணிந்த பார்வையும் உயர்ந்த சிந்தனை
ஆணவமற்ற அன்பு, செருக்கற்ற நடத்தை, துன்பங்களை துடைத்தல் போன்ற பண்புகள் நம்மில் மிளிர சவால்களை சாத்தியமாக்குவோம். தோல்விகளை துரத்தி அடிப்போம். முயற்சிகளை முன்னெடுப்போம். நம்பிக்கையை நமதாக்குவோம். நம் நாயகன் இயேசு வழியில் வாழ்க்கை பயணத்தை தொடர பலியினில் ஒன்றிணைவோம். அன்பிற்குரியவர்களையும் நம்முடைய பாதுகாவலியாம் அன்னை மரியாளினுடைய விழாவை ஒரே குடும்பமாக இணைந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையில் உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அன்னை மரியாள் தன்னை நாடி வந்த எல்லோருக்கும் அருள்மழை பொழிந்து அரவணைக்கிறவள் என்பது நமக்கு தெரியும். ஒரு பாசமிகு தாயாய், கருணை மிகு அன்னையாய், நம்முடைய துயர் துடைக்கக்கூடிய இந்த அன்னையினுடைய விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நாம் இந்த அன்னையிடமிருந்து அன்றாடம் நாம் அனுபவிக்கின்ற அன்பையும் கருணையையும் ஆறுதலையும் நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள தவறிய குற்றங்கள் குறைகள் அனைத்திற்காகவும் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் போக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, புனித கன்னிமரியாளின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறை சிந்தனையாக நமக்கு வழங்கப்பட்ட பகுதி 2 மக்கபேயர் 2ஆம் அதிகாரம் ஆகும். சீரேனை சேர்ந்த யாசோன் கிரேக்க மொழியில் 5 தொகுதிகளில் விரிவாக எழுதிய வரலாற்றின் சுருக்கமே இந்நூல். இந்நூலில் எண்ணற்ற புள்ளி விவரங்கள், வரலாற்று நிகழ்ச்சிகள், மேற்கோள்கள் அடங்கியுள்ளதால் இதனை சுருக்கி எழுதுதல் என்பது எளிதான செயல் அல்ல. இருப்பினும் படிப்பவர்க்கு மகிழ்ச்சி அளிக்கவும், மனப்பாடம் செய்ய எளிதாகவும், அனைவருக்கும் பயன் தரவும் ஏற்ற வகையில் சுருக்கி எழுதுவதாகவும் நன்றியுணர்வு ஒன்றினை மட்டும் கருத்தில் கொண்டு செயலாற்றும் செய்தியினை நூலாசிரியர் வாசகத்தினின்று அறிந்து கொள்வோம். வாசக பகுதி 2 மக்கபேயர் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரையுள்ள இறை வார்த்தைகள். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 2 22 முதல் 28 வரையுள்ள இறை சுற்றுடர்கள். அனைத்துலக புகழ்பெற்ற கோவிலை திரும்ப பெற்று எருசலேம் நகரை விடுவித்து அழிந்து போகும் நிலையில் இருந்த சட்டங்களை மீண்டும் நிலைநாட்டியது, ஆண்டவரும் அவர்கள் மீது இரக்கம் காட்டி பேரருள் புரிந்தது ஆகிய அனைத்தையும் சீரேனை சேர்ந்த யாசோன் 5 தொகுதிகளில் விளக்கியுள்ளார். இவற்றை ஒரே நூலில் சுருக்கித்தர முயல்வோம். இவற்றில் எண்ணற்ற புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றன. வரலாற்று நிகழ்ச்சிகள் மிகுதியாக இருப்பதால் அந்நிகழ்ச்சி தொகுப்புகளில் ஆய்வு செய்ய விழைவோர் பெரும் இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். இவற்றை மனதில் கொண்டு படிக்க விரும்புவோருக்கு இந்நூல் மகிழ்ச்சி அளிக்கவும், மனப்பாடம் செய்ய விரும்புவோருக்கு எளிதாக அமையவும், அனைவருக்கும் பயன் தரவும் நாங்கள் கருத்தாய் இருந்தோம். சுருக்கி எழுதும் இக்கடினமான உழைப்பை மேற்கொண்ட எங்களுக்கு இது வியர்வை சிந்தி உறக்கம் இழக்கச் செய்யும் வேலையே அன்றி எளிதானது அல்ல. விருந்தினர்களை நிறைவு செய்யும்படி விருந்து ஏற்பாடு செய்வதைப் போன்றே இதுவும் கடினமானது. ஆயினும் பலரின் நன்றியுணர்வை பெறுவதற்காக நாங்கள் இக்கடினமான உழைப்பை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வோம். சரியான விவரங்களை சேகரிக்கும் பொறுப்பை வரலாற்று ஆசிரியருக்கு விட்டுவிட்டு அவற்றின் சுருக்கத்தை தருவதில் மீண்டும் எங்கள் மனதை செலுத்துவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. இன்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து மகிழுதே.
அவர்த்தம் அடிமையின் தாழிலை நோக்கினார். நல்லவர் அருட்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவர்த்தம் அடிமையின் தாழ்நிலை நோக்கினார். நல்லவர் அருட்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தலைமுறைகள் பெறுபெற்றவர் என்னை வாழ்த்தும். என்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே. மீட்பெரும் கடவுளை நினைந்து மகிழுதே. என்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே. மீட்பெரும் கடவுளை நினைந்து மகிழுதே. கஞ்சி நடப்பவருக்கு இரக்கம் காட்டி வருகின்றார். செருக்குடனே சிந்திப்பவரை சீதரடிக்கின்றார். அவர் கஞ்சி நடப்பவருக்கு இரக்கம் காட்டி வருகின்றார். செருக்குடனே சிந்திப்பவரை சீதரடிக்கின்றார். ஆழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகின்றார். ஆழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகின்றார். தூயவர் என்பது அவரது பெயர் என்றென்றும் வாழ்வது. என்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே. மீட்பெரும் கடவுளை நினைத்து மகிழுதே. என்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே. மீட்பெரும் கடவுளை நினைத்து மகிழுதே. மலிமை மிகுந்த யாவரையும் அரியண என்று அகற்றினார். செல்வந்தர்களை வெறும் பெயராய் அனுப்பி விடுகின்றார். வலிமை மிகுந்த யாவரையும் அரியணை என்று அகற்றினார். செல்வந்தர்களை வெறுத்துயராய் அனுப்பி விடுகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார். தூயவர் என்பது அவரது பெயர் என்றென்றும் வாழ்கவே. என்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே. மீட்பெரும் கடவுளை நினைத்து மகிழுதே. என்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே. மீட்பெரும் கடவுளை நினைத்து மகிழுதே. அவர்த்தம் அடிமையின் தாழ்நிலை நோக்கினார். அவர் அருட்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவர்த்தம் அடிமையின் தாழ்நிலை நோக்கினார். நல்லவர் அருட்பெரும் செயல்கள் செய்துள்ளார். வழிமுறைகள் பெறுபெற்றவர் என்னை வாழ்த்தும். என்னுள்ள ஆண்டவரை போற்றி பாடுதே. மீட்பெரும் கடவுளை நினைத்து
அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டவரின் வருகை அண்மையில் உள்ளது என்றும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றி உணர்வோடு உங்கள் விண்ணப்பங்களை கடவுளிடம் தெரிவிங்கள் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் நேர்மை, தூய்மை, கண்ணியம் போன்ற நற்பண்புடையவர்களாக வாழ அழைக்கும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். வாசக பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள இறைவசனங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுவதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுவதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 43 முதல் 45 முடிய. கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை
அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒவ்வொருவரும் அனைவருக்குமாய், அனைவரும் ஒவ்வொருவருக்குமாய் என்று இணைந்து வாழ்தலே சிறந்த பண்பு காட்டும் சிறப்பான வாழ்வு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசமிகு குழந்தைகளே, பரந்து விரிந்த இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தான் எப்பொழுதும் சிறப்பான ஒரு வாழ்வை வாழ வேண்டும், எனது வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும். எந்த மூலையில் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் தனது வாழ்வு சிறப்பான வாழ்வாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பான், ஆசை கொள்வான். அதுதான் இயல்பும் கூட. எனவே அந்த சிறப்பான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை எந்த வழியில் சென்றால் அடையலாம் என்கின்ற ஒரு கேள்வியை தனக்கு தானாக எழுப்பிக் கொண்டு எது தனது வாழ்விற்கு மகிழ்ச்சியை தரும், எது தன்னுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றும் என்கின்ற ஒரு போராட்டத்திலே அவன் ஈடுபட்டு கொண்டிருப்பான். ஒரு சிலர் நன்றாக படித்தால், நிறைய பட்டங்களை பெற்றுக்கொண்டால், அந்த படிப்பின் வழியாக நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய அறிவின் வாயிலாக நாம் ஒரு சிறப்பான வாழ்வை வாழலாம், கட்டமைத்துக் கொள்ளலாம், அது நமக்கு மகிழ்ச்சியை பெற்று தரும் என்று நினைக்கின்றார்கள். அதன் ஓட்டத்தில் நிறைய தேடி தேடி படிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில மனிதர்கள் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, எங்களுடைய வாழ்விற்கு பணம் தேவை, பணம் இல்லாமல் சிறப்பான வாழ்வு என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எனவே பணத்தின் பின்னால் அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று அவர்கள் தேடி தேடி செல்வத்தை குவித்து கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரு சில மனிதர்கள் அதிகாரத்தில் இருந்தால் ஒருவேளை சிறப்பான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று நினைப்பார்கள். அதிகாரம்தான் மற்ற மனிதர்களை நமக்கு முன்பாக அடிபணிய வைக்கும், மற்ற மனிதர்களை ஆட்டுவித்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்வு என்பது சிறப்பான வாழ்வு என்கின்ற ஒரு நோக்கத்தை கொண்டிருப்பார்கள். எனவேதான் அவர்கள் அதற்கான ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு விதமான போராட்டம். எனது வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும், எனது வாழ்வு மகிழ்வாக அமைய வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமே என்றால், அல்லது சிறப்பாக வாழ வேண்டுமே என்றால் என்ன செய்ய வேண்டும்? இத்தாலி நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு. மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அழகாக அந்த பழமொழி சொல்லும். ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? முடி திருத்தும் கடைக்கு செல்லுங்கள். ஒரு மாதம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? ஒரு குதிரையை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு வருடம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? ஒரு வீட்டை கட்டி பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? சிறந்த பண்பை உணதாக்கி கொள்ளுங்கள் என்று அந்த பழமொழி சொல்கின்றது. இது இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பழமொழியை சற்று ஆழமாக பார்ப்போம். ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? எங்கு செல்ல வேண்டும்? முடி திருத்தும் கடைக்கு செல்ல வேண்டும்.
முடி திருத்தும் கடைக்கு போனால் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்போமா? இருப்போம், அப்படிதானே? ஒரு சற்று நினைவுபடுத்தி பாருங்க. முடி திருத்தும் கடைக்கு போனால் என்ன ஆகும்? நீ பசங்க அங்கே பின்னாடி நிற்கிறாங்க ஒளிச்சு. முடி திருத்தும் கடைக்கு போனால் என்ன நிலைமை? போனவுடன் உட்காருவாங்க, ஏசி கடைக்கு போய் உட்காருவாங்க. உட்காந்துட்டு ஒரு கட்டிங் சொல்லுவாங்க, சைடு கட்டிங், பாப் கட்டிங், அந்த கட்டிங், இந்த கட்டிங், நிறைய கட்டிங் உண்டு. முடி திருத்தும் கடைக்காரரும் நல்லா ஸ்டைலாக விஜய், அஜித் மாதிரி கட் பண்ணி விடுவார். சால்ட் அண்ட் பெப்பர் அப்படியெல்லாம் நிறைய உண்டு, பேரெல்லாம் எனக்கு தெரியாது பாவம். அப்போது எல்லாம் வெட்டி விட்டுட்டு இங்கெல்லாம் முடிஞ்சு அப்படி வெட்ட எல்லாருமே பசங்களாம் என்ன நினைப்பாங்க, அஜித் தோத்துறாரு போல இருக்குது, நம்ம விஜயோட அழகாக இருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளாடி ஒரு பெருமிதம் தோன்றும். அது முடிச்சவுடன் அப்படியே கீழே வரணும். கீழே வந்தால் அப்படியே தாட்டியும் படங்கள் எல்லாம் வரைஞ்சி இப்படி அப்படின்னு எல்லாம் படம் எல்லாம் வரைஞ்சி இன்னும் அழகாக்கி விடுவாங்க. அதை பார்த்த பிறகு கடைசியாக முடிதிருத்தும் கடைக்காரரே அழகாக முடியெல்லாம் செய்வி விடுவார். கண்ணாடியில் ஒரு நிமிடம் பார்ப்பாங்க, சூப்பர், என்ன ஒரு அழகு. அப்படி திரும்பிட்டு இன்னொரு முறை பார்ப்பாங்க. சலூன் கடையில் சுற்றி கண்ணாடி இருக்கும், ஃப்ரண்டில் பேக்கில் எல்லா பக்கமும் பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சி. தெருவில் இறங்கி நடந்து போகும்போது என்ன நடக்கும்? யாராவது வருகிறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இப்படி போகும். உடனே ஓ முடி வெட்டு கடை போயிட்டு வரையா, வெரி நைஸ், சூப்பர், அழகாக இருக்கிறா அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் சொல்லணும். வீடு வரைக்கும் பலர் சொன்னால் அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் வந்து நல்லா குளிச்சுட்டு தூங்கி மறுநாள் காலையில் எழுந்துனா என்ன ஆகும்? வலிச்சு பார்த்தா முடி நிற்காது. முடி வெட்டு கடைக்காரர் கரெக்டாக தானே வெட்டினாரு, நமக்கு என்ன ஆச்சு? மகிழ்ச்சி ஒரே நாளில் போயிடும். பெண்கள் எடுத்து பார்த்தா என்ன ஆகும்? நம்ம முடி வெட்டு கடை போமா, பியூட்டி பார்லருக்கு போவோம், அப்படிதானே? பியூட்டி பார்லரில் போய் முடியை அழகாக காட்டும். எங்களுக்கு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும், 10,000 ரூபா ஆகும், நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும், கர்லிங் பண்ணணும், அப்படி எல்லாமே செய்து விட்டுட்டு கொஞ்சம் கீழே வந்தால் அப்படி ஐப்ரோவில் என்ன பண்ணுவீங்க? த்ரெட்டிங் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக தெரியுது. அப்புறம் இங்கே முகத்தில் என்ன எல்லாம் மேக்கப் உண்டோ எல்லாமே ஃபேஷியல் அது இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மனசுக்குள்ளாடி ஒரு மகிழ்ச்சி வரும். த்ரிஷா என்ன த்ரிஷா, நயன்தாரா என்ன நயன்தாரா, அதை விட அழகல்லவா நாங்கள், பல கோடிகள் எங்கள் அழகுக்கு தரலாம். அப்படி ஒரு மகிழ்ச்சியோட வந்து சும்மா இருக்க மாட்டோம். மொபைல் ஃபோனை எடுத்து ரீல்ஸ், அப்படி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு ஒரே மகிழ்ச்சி தான். வந்து வீட்டில் வந்து குளிப்போமா? ஐயோ குளிச்சா அழகெல்லாம் போயிடும், ஸ்ட்ரைட்டனிங் எல்லாம் போயிடும். ஒரு 3 நாள் 4 நாள் வெயிட் பண்ணிட்டு அப்படி இருக்கும். அடுத்த நாளெல்லாம் எழுப்பி பார்த்தா என்ன ஆகும்? முகம் ஃபேஷியல் எல்லாம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆக மகிழ்ச்சி முடிதிருத்தும் கடைக்கு போனால் ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மறுநாள் குளித்து விட்டு பார்த்தால் அது அப்படியே போயிடும். எனவே தான் இத்தாலிய பழமொழி சொல்கிறது, நீங்கள் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, முடிதிருத்தும் கடைக்கு சென்று பாருங்கள் என்று. ஒரு மாதம் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு குதிரையை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நம்ம ஊர்களில் குதிரை கிடையாது, அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு காரை வாங்கி பாருங்கள் என்று மாற்றி வைப்போம். ஒரு மாதம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, ஒரு காரை வாங்கி பாருங்கள். எல்லாருக்குமே கார் வாங்கணும்னு ஆசை உண்டு. காரு வாங்கணும்னா என்ன செய்யணும்? நிறைய பணம் வேணும். பணம் இல்லாட்டாலும் நமக்கு வாங்கணும். கஷ்டப்பட்டு லோனு அது இதெல்லாம் போட்டு ஒரு அழகிய கார் வாங்கிறோம். வாங்கின உடனே என்ன நடக்கும்? வீட்டில் கொண்டு விடுவோம். ஒரு தூசி படகு முன்னாடி அழகாக தொடச்சி வைப்போம். எப்போவாது எங்கேயாவது வேளாங்கண்ணி ட்ரிப்பு போயிடணும், ஊட்டிக்கு போயிடணும், கொடைக்கானல் போயிடணும், எங்கே எல்லாமோ ஊடிச்சுத்தனமோ ஊனி போயிடும். ஒரு மாதம் அங்கே இல்லை, எல்லா ட்ரிப்பும், லாங் ட்ரிப், ஷார்ட் ட்ரிப், எல்லா ட்ரிப்பும் போயிடும் மகிழ்ச்சியாக. சொந்தக்காரவங்களா வாங்க நமக்கு கார் இருக்குது போவோம், எல்லாரையும் கூட்டிகிட்டு போவோம். ஒரு மாதம் கழிஞ்சு பிள்ளைங்க, அப்பா நம்ம டூருக்கு வேண்டாமா? சும்மா கடடி, பெட்ரோலுக்கு விலைக்கு உனக்கு டூரு கேட்குது, காரை ஒதுக்கி விட்டுறோம். டயர் தேஞ்சு போவோம், உள்ள ஒதுக்கி விட்டுறோம். ஒரு அழகான ஒரு கவர் போடுவோம். வாய்ப்பு இருந்தால் துணி துவைச்சு காய போட்டாக்கு அதை அடிக்கடி பயன்படுத்தும். ஒரு மாதம் தான் அதுவும். ஆக ஒரு மாதம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றால் ஒரு குதிரையை அல்லது காரை வாங்கி பாருங்கள் என்று அந்த பழமொழி சொல்கிறது. ஒரு வருடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்து பாருங்கள் என்று சொல்கிறது. வீடு கட்ட வேண்டும் என்பது எல்லோருடைய கனவும். நல்ல அழகான வீடு, அழகிய பால்கனி, அழகிய கிச்சன், அழகிய ஹால், அழகிய சிட் அவுட், எல்லாமே வேணும். எல்லாவற்றையும் பார்த்து 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 அழகாக நம்ம கெட்டோம். கெட்டிட்டு பால் காய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. விருந்தினர்களை எல்லாம் வாங்க வாங்கன்னு அழைப்போம். அழைச்சிட்டு இங்க பாருங்க சிட் அவுட், இங்க பாருங்க ஹால், அங்க பாருங்க டாய்லெட், எல்லாத்துலயுமே பாருங்க பளிங்கு கற்கள். வீட்டுல பெட்ரூம் பாருங்க தேக்கால செஞ்ச கட்டில்,
ஜன்னலை பாருங்க, வேப்பால செஞ்சது எல்லாம் அழகாக காட்டி எல்லா வீட்டில் உள்ள ஒரு மூலை முடுக்க கூட விடாம காட்டி கொடுப்போம். யார் வந்தாலும் புதுசாக வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வீடை காட்டி கொடுப்போம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து வீட்டை காட்டுவாங்க. எல்லாம் ஒரு வருடம் கழிச்சு சாமியார் வீடு மந்திரிக்க வந்தா விடுவீங்களா? பெட்ரூம்ல எல்லாமே அங்கே என்ன ஆகும், துணியாட்டு அழுக்கு துணிகள் எல்லாம் குமிச்சு போட்டுருவோம். மேல் மாடி போனா அசகட்டி அங்க துணி காய போட்டிருக்கோம். யாரையும் அந்த சிட்டவுட்டை தாண்டி உள்ள போறது கிடையாது. கேட்டா சொல்லிட்டு வந்திருந்தா உள்ள போல நம்ம அழகா கிளீன் பண்ணி வச்சிருப்போம். ஆக ஒரு வருடம் கழிச்சா அந்த வீடும் குப்பை தொட்டியாக மாறிவிடும். ஒரு வருடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்டை கட்டி பாருங்கள் என்று அந்த பழமொழி சொல்கிறது. அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? சிறந்த பண்புகளை உணதாக்கி கொள்ளுங்கள் என்று அந்த பழமொழி முடிகிறது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஏன் சிறந்த பண்புகளை நமதாக்கி கொள்ள வேண்டும்? சிறந்த வாழ்க்கைக்காக. லெபனானின் ஒரு செல்வந்தர் உண்டு, எமில் புஸ்தானி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நிறைய படித்திருப்பீர்கள். எமில் புஸ்தானி என்கின்ற ஒரு செல்வந்தர், லெபனான் நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவரிடம் இல்லாத பணமே இல்லை, அந்த மனிதருக்கு இல்லாத சொத்தே இல்லை. தான் தினந்தோறும் பயணிப்பதற்கு என்று ஜெட் விமானம் வைத்திருந்தாராம். காரில் எல்லாம் பயணிப்பது கிடையாது. எங்கு செல்ல வேண்டுமே என்றாலும் தனி விமானம் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர். அவருடைய வாழ்விலே ஒரு ஆசை இருந்தது, நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய பணக்காரன், நான் மற்றவர்களை போன்றவன் அல்ல. எனவே நான் வாழுகின்ற பொழுது இவ்வளவு வசதியாக சிறப்பாக வாழுகின்றேன், இறந்தாலும் நான் இந்த மனிதர்களை போன்று அடக்கம் செய்யப்படக்கூடாது. எனவே அவன் ஒரு சிறந்த கல்லறையை உருவாக்குகின்றான். பளிங்கு தரைகளை கொண்டு, மாணிக்க கற்களை கொண்டு அழகிய ஒரு விலை உயர்ந்த கல்லறையை கட்டி கொள்கின்றான். அதில் தான் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஒரு நாள் அவன் தன்னுடைய வியாபார விஷயமாக வெளியூருக்கு பயணம் செய்கின்றான். ஒரு கடலின் மேல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது விமானத்திலே கோளாறு, வெடித்து சிதறி விடுகின்றது. விமானம் கடலில் விழுந்து விடுகிறது. தேடுகின்றார்கள். அவனுடைய பணத்தை எல்லாம் வாரி இறைத்து செலவழித்து தேடுகின்றார்கள். ஏராளமான ராணுவ படை வீரர்கள் வந்து தேடுகின்றார்கள், கடல் படை வீரர்கள் தேடுகின்றார்கள். பயன் இல்லை. கடைசி வரை அவனுடைய உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனது கல்லறை வெறுமையாக இருந்தது. எவ்வளவு கோடிகள் வைத்திருந்தாலும் கடைசி வரை அவன் விரும்பிய கல்லறைக்குள் அவனை வைக்க முடியவில்லை. அவனுடைய வாழ்வு எங்கு சென்று முடிந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இன்னொரு மனிதர், பிரிட்டனை சார்ந்தவர், ஒரு யூதர். அவர் ரூட் சைல்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு யூதர். இந்த யூதரும் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். எந்த அளவுக்கு பணக்காரர் என்றால் பிரிட்டன் அரசிற்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரர். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஒரு நாள் இவர் தன்னுடைய கருவூலத்திற்கு பணத்தை எல்லாம் அடுக்கி வைக்கக்கூடிய அந்த லாக்கர் ரூமுக்குள் செல்கின்றார். சென்றவர் எப்படியோ தெரியாமல் அவருடைய அந்த லாக்கர் ரூம் கதவை அடைத்து விடுகின்றார். வெளியில் இருந்துதான் திறக்க முடியும், யாராலும் திறக்க முடியாது, இவரால் மட்டும்தான் திறக்க முடியும். உள்ளே மாட்டிக்கொள்கின்றார், அலறுகிறார், கத்துகின்றார். யாருக்கும் அந்த சப்தம் கேட்காது. அந்த அளவு பாதுகாப்பு அடுக்கு கொண்ட அறை. உறவினர்கள் எல்லோரும் இவரை தேடவில்லை. காரணம், அடிக்கடி இவர் சொல்லிக் கொள்ளாமல் வியாபார விஷயமாக வெளியே செல்வது வழக்கம். எனவே இவர் எங்கோ வியாபார விஷயமாகத்தான் சென்றிருக்க கூடும் என்று எல்லோரும் நினைத்து விடுகின்றார்கள். இந்த மனிதன் சுற்றிலும் பணம் இருக்கிறது, லாக்கர் முழுவதும் பணம், லாக்கர் முழுவதும் தங்கம். எதையும் சாப்பிட முடியவில்லை, எந்த தங்கத்தையும் அவரால் குடிக்க முடியவில்லை. பசியினாலும் தாகத்தாலும் பல நாட்கள் அங்கே கிடந்து தன்னுடைய பணத்தை பார்த்து பார்த்து அவர் செத்து அழிந்தும் போய்விடுகின்றார். அழகாக செய்திகளில் வந்தது, உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலும் தாகத்தாலும் இறந்து விட்டார் என்று. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படி ஏராளமான மனிதர்கள் செல்வத்தின் பின்னால், அதிகாரத்தின் பின்னால், படிப்பின் பின்னால் மட்டும் சென்று தங்களுடைய வாழ்வை சிறந்த வாழ்வாக, மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் என்று கனவு கண்டார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு எல்லாம் சிறந்த வாழ்வாக அமைந்து விட்டதா என்றால் ஒரு கேள்விக்குறி. அவர்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டார்களா என்று கேட்டாலும் ஒரு கேள்விக்குறி. அப்படி என்றால் நாம் எப்படி சிறந்த வாழ்க்கையை வாழ்வது? நாம் எப்படி மகிழ்ச்சியான வாழ்வை தேர்ந்து கொள்வது? நம்முடைய வாழ்விலே சிறந்த வாழ்வை வாழ வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்வை எப்படி நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பல கேள்விகள் எல்லோரிடமும் உள்ளன, நம்மிடமும் உள்ளன. அந்த கேள்விகளோடு தான் இன்று
நீங்கள் தூய ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 1வது அன்பத்தை சார்ந்த மக்கள், நீங்கள் அனைவரும் தூய ஆரோக்கிய அன்னைக்கு மகிழ்வான விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றீர்கள். இந்த தருணத்தில் நம் அனைவருக்கும் அருமையான ஒரு மைய சிந்தனை தரப்பட்டிருக்கின்றது. சிறந்த பண்பு, சிறந்த வாழ்வு. சிறந்த பண்பை நாம் கொண்டிருந்தால் சிறந்த வாழ்க்கையை நாம் வாழலாம் என்கின்ற ஒரு மைய சிந்தனையை, நமது வாழ்விற்கு தேவையான ஒரு அடிப்படை மைய சிந்தனை எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இயேசுவில் அன்புமிக்க இந்த தருணத்தில் உங்களோடு கலந்து கொண்டு இந்த மைய சிந்தனையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி சொல்கின்றேன். உங்களுக்கு தூய ஆரோக்கிய அன்னையினுடைய விழா நல்வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, சிறந்த பண்பை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். முதலில் பண்பு என்றால் என்ன? யார் பதில் சொல்லலாம்? பண்பு என்றால் என்ன? ஒரு அருமையான பதில் உண்டு. பண்பு என்றால் என்ன? அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான். நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் அழகாக சொல்லுவார்கள். குறிப்பாக கலித்தொகை புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் அதில் ஒரு வார்த்தை வரும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல், பாடு பிளஸ் அறிந்து என்று சொல்வார்கள். பாடு என்றால் தன்மை, பண்பு என்பது தன்மை அறிந்து வாழுதல். பண்பு என்பது தன்மை அறிந்து செயல்படுதல். ஒருவன் குடும்பத்தில் வாழக்கூடியவனாக இருந்தால் அந்த குடும்பத்தின் தன்மை அறிந்து செயல்பட்டானே என்றால் அவனிடம் சிறந்த பண்பு இருக்கிறது என்று அர்த்தம். அக்கம்பக்கத்தாரிடம் பழகுகின்றானே என்றால் அந்த அக்கம்பக்கத்தாருடைய தன்மை அறிந்து தேவை அறிந்து பழகினால் அது சிறந்த பண்பு. நாம் ஒரு சமூகத்தில் வாழ்ந்தோமே என்றால் சமூகத்தினுடைய தன்மையை அறிந்து நாம் நம்மை தகவமைத்துக் கொண்டால் அது ஒரு சிறந்த பண்பு. நம்முடைய திருச்சபையில் வாழ்ந்தோமே என்றால், பங்கிலே வாழ்ந்தோமே என்றால், அன்பியத்தில் வாழ்ந்தோமே என்றால் அன்பினுடைய தன்மை என்ன, அன்பியத்தினுடைய தன்மை என்ன, பங்கினுடைய தன்மை என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றபடி நம்மை தகவமைத்துக் கொண்டால் அதுதான் சிறந்த பண்பு என்று கலித்தொகை அழகாக நமக்கு சொல்கின்றது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். சமூகத்தினுடைய நெறிகளின் தன்மையை அறிந்து கொள்வது, உலகத்தினுடைய நடைமுறையை அறிந்து கொள்வது, நமது அடுத்திருப்பவர்களுடைய குணநலன்களை பலவீனங்களை அறிந்து கொள்வது, நம்முடைய குடும்பத்தினுடைய தேவையை அறிந்து கொள்வது, அதன் பிறகு செயல்படுதல் தான் தன்மை, அதன் பிறகு செயல்படுவதுதான் சிறந்த பண்பு என்று சொல்கின்றார்கள். கோபப்பட்டால் அது குற்றம் அல்ல, தன்மை அறிந்து கோபப்பட்டால் அது சிறந்த பண்புதான். ஆசை கொண்டால் அது குற்றம் அல்ல, தன்மை அறிந்து ஆசைப்பட்டால் அதுவும் நல்லதுதான். எனவே தன்மை அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நம்மிடம் சிறந்த பண்பு உருவாகிறது என்று கலித்தொகை அழகாக கற்றுத் தருகிறது. அப்படி என்றால் எத்தகைய தன்மையை, எத்தகைய பண்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த விழாவின் பொழுது நாம் தூய ஆரோக்கிய அன்னையை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே தூய ஆரோக்கிய அன்னை நமக்கு கற்று தந்த அந்த பாடத்திலிருந்து நாம் தன்மையை பெற்றுக்கொள்வோம், பண்பினை நமதாக்கிக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக அமைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய ஆரோக்கிய அன்னை வாழ்விலே நாம் பார்த்தோமே என்றால் 3 புதுமைகளை சொல்லுவார்கள். அப்படிதானா? வேளாங்கண்ணி அன்னை 3 பெரிய புதுமையை செய்ததாக சொல்லுவார்கள். யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த மழை வந்துடும், அதனால நானே சொல்றேன். ஓகே, 1592 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு ஒரு சிறுவன் செல்கின்றான். தினந்தோறும் பால் அவருக்கு கொடுப்பது வழக்கம். அவருடைய பண்ணைக்கு தேவையான, வேலைக்காரர்களுக்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான பாலை இவன் தினந்தோறும் கொண்டு கொடுக்க வேண்டும், சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும். அதற்காக இவன் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவ்வாறு செல்கின்ற வழியிலே ஒரு தாயானவள் தன்னுடைய கரங்களிலே ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு இருக்கின்றாள். இவன் பிற சமயத்தை சார்ந்தவன், இவனுக்கு யார் என்று தெரியவில்லை, புரியவில்லை. அந்த தாயானவள் இவனிடம் கேட்கின்றாள், எனது குழந்தைக்கு பசிக்கிறது, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேண்டும், கொடுப்பாயா என்று. இவனும் மறு சிந்தனை செய்யாமல் அந்த தேவையை பொறுத்து, அந்த தன்மையை அறிந்து உடனடியாக அவனிடம் இருந்த பாலை கொடுத்து விடுகின்றான். அந்த குழந்தையும் கொடுக்கின்றது, குடித்து விடுகின்றது. இப்பொழுது பண்ணையாருக்கு கொடுப்பதற்கு பால் இல்லை. அவன் வெறும் பானையோடு செல்கின்றான்.
பண்ணையார் தன்மையை அறிந்து கொள்ளவில்லை. கடுகடுப்பாக இருக்கின்றார், கோபப்படுகின்றார், அவனை திட்டுகின்றார், அவனை விரட்டி விடுகின்றார். இவன் வருத்தத்தோடு வருகின்றான். அதன் பிறகு என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். அந்த பானை முழுவதும் பால் பொங்கி வழிந்தது. அதில் எடுக்க எடுக்க பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அன்னை மரியாள், தூய் ஆரோக்கிய அன்னை, அந்த சிறுவனுடைய தேவையை அறிந்து, தன்மையை அறிந்து அவனுடைய பால் குடம் பொங்கி வழிய செய்கின்றாள். ஒரு மிகப்பெரிய அற்புதம். இதை பார்த்த எல்லா மனிதர்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள். எப்படி இந்த நிகழ்வு நடந்தது? எப்படி இந்த நிகழ்வானது இந்த சிறுவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது? அன்னை மரியாள் எவ்வாறு இந்த இடத்திலே காட்சி கொடுத்தாள்? எப்படி இந்த சிறுவனுக்கு உதவி செய்தாள் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். இயேசுவின் அந்த சிறுவனிடம் இருந்த பண்பு தன்மை அறிந்து உதவி செய்தல். ஆக தூய் ஆரோக்கிய அன்னை நம்மிடம் சிறந்த பண்பாக எதிர்பார்ப்பது என்பது கொடுத்தல். தேவை அறிந்து தன்மை அறிந்து கொடுக்கும் பண்பு. எப்பொழுது நம்மிடம் கொடுக்கும் பண்பு தேவை அறிந்து இருக்கிறதோ அப்பொழுது சிறந்த பண்பை நாம் நமதாக்கி கொள்கின்றோம். அதற்கு மாற்றாக சிறந்த வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கொடுக்கும் குணம், தேவை அறிந்து கொடுக்கும் குணம் எல்லா மனிதர்களுக்கும் அவசியம். ஒருவேளை நாம் நிறைய செல்வங்களை வைத்திருக்கலாம், கொடுக்க மனம் இருக்காது. நிறைய திறமையை வைத்திருப்போம், அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மனதிருக்காது. நம்மிடம் நிறைய நேரம் இருக்கும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பதற்கு நமக்கு மனதிருக்காது. கொடுப்பது என்பது நம்மிடம் குறைந்து கொண்டே இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது? நான் ஏழை, என்னிடம் என்ன திறமை இருக்கிறது? ஒன்றுமில்லை என்று எல்லோரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு நம்மை குறுக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு பழமொழி அழகாக சொல்வார்கள், எதையும் எவருக்கும் கொடுக்க முடியாத அளவிற்கு இங்கே எவனும் ஏழை அல்ல என்று. எதையும் எவனுக்கும் கொடுக்க முடியாத அளவிற்கு இங்கே எவனும் ஏழை இல்லை என்று. நம் எல்லோராலும் எதையாவது மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நிச்சயமாக ஏதாவது ஒன்றை, அது பணம் தான் என்று அல்ல. நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய நல்ல வார்த்தைகளை கொடுக்கலாம், நம்முடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், எதையாவது கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த பால் குடத்தை அப்படியே கொடுத்து விடுகின்றான். அதற்கு மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்றான். அதே போன்று ஆரோக்கிய அன்னை நம்மிடம் ஆசைப்படுகின்ற சிறந்த குணம் அதுதான். முதல் குணம் கொடுப்பது. நாம் எப்பொழுது கொடுக்க விரும்புகின்றோமோ, எப்பொழுது நம்முடைய மனமும் உள்ளமும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றதோ அப்பொழுது சிறந்த வாழ்க்கைக்கான முதல் படியை நாம் எடுத்து வைக்கின்றோம் என்று ஆரோக்கிய அன்னை இன்று கற்றுத் தருகின்றாள். இரண்டாவது புதுமை ஆரோக்கிய அன்னை நம் உலகிற்கு தந்தது. 1637 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நடுத்திட்டு என்று அழைக்கக்கூடிய பகுதியிலே ஒரு கால் ஊனமுற்ற சிறுவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மோர் விற்று கொண்டிருக்கின்றான். அவன் மோர் விற்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அன்னை மரியாள் அவனுக்கு காட்சி கொடுக்கின்றாள். காட்சி கொடுத்தவள் அவனிடம் சொல்லுகின்றாள், நீ எழும்பி இந்த ஊரில் உள்ள செல்வந்தரிடம் செல்ல வேண்டும், சென்று இந்த பகுதியிலே எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகின்றாள். இந்த சிறுவனுக்கு நகரக்கூட முடியாது. அவனை அவனுடைய தாயானவள் அழைத்து வருவாள். தூக்கி கொண்டு வந்து ஒரு மரத்தடியிலே ஒரு மோர்பானையை வைத்து அதிலே அமர செய்து விட்டு விற்பதற்கு சொல்லுவாள். அதன் பிறகு விற்று முடிந்த பிறகு மீண்டும் அவனை தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். அவனால் நடக்க முடியாது, முடம் மாணவன், கால் ஊனமுற்றவன். அந்த சிறுவனிடம் நீ எழும்பி செல்வந்தரிடம் ஓடோடி செல்ல வேண்டும், எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அன்னை மரியாள் சொல்லுகின்றாள். அந்த சிறுவன் சொல்கின்றான், நான் எப்படி செல்ல முடியும்? என்னால் நகரக்கூட முடியாதே, எப்படி நான் எழும்பி அங்கே ஓடோடி செல்ல முடியும்? நீர் ஏன் என்னிடம் அப்படி சொல்கிறீர் என்று அவன் தன்னையே முடக்கி கொண்டு, தன்னையே அவன் தாழ்வு மனப்பான்மையால் முடக்கி கொண்டு கேட்கின்றான். அப்பொழுது அன்னை மரியாள் சொல்வாள், உன்னால் முடியும். ஒரே வார்த்தை தான், உன்னால் முடியும், நீ எழுந்து நட என்று. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய காலை நீட்டி எழும்ப முயற்சி செய்வான். அவனுடைய கால் முடங்கி கிடந்தது விரிய துவங்குகின்றது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்புகின்றான், நடக்கின்றான், ஓடுகின்றான், ஓடோடி செல்கின்றான் செல்வந்தனிடம். சென்று அன்னை மரியாள் எனக்கு காட்சி கொடுத்தாள், என்னுடைய காலை பார்த்தாய் அல்லவா, பிறவிலேயே நான் நடக்க முடியாது என்று குறுகி கிடந்தேன், கூனி குறுகி கிடந்தேன், இதோ இப்பொழுது என்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விட்டன,
இதோ நான் எழும்பி நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன், அன்னை மரியாவிற்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் எல்லோரிடமும் சென்று சாட்சி சொல்கின்றான். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் அவனுக்கு கொடுத்தது வெறும் ஆரோக்கியம் மட்டுமல்ல, அவனுக்கு கொடுத்தது நேர்மறை எண்ணத்தை. உன்னால் முடியும் என்கின்ற நேர்மறை எண்ணத்தை. எதிர்மறை எண்ணத்தால் என்னால் எழுந்து நடக்க முடியாது, என்னுடைய கால்கள் பலவீனமானவை, நான் யாருடைய உதவியை பெற்றுக்கொண்டுதான் என்னால் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று முடங்கி கிடந்த ஒருவனுக்கு கொடுத்த நேர்மறை எண்ணம் தான் அவனை இந்த அளவிற்கு நடக்கவும் ஓடவும் செய்தது. நாம் அனைவரும் சிறந்த வாழ்வு வாழ பின்பற்ற வேண்டிய இரண்டாவது பண்பு அதுதான், நேர்மறை எண்ணங்களை கொண்டிருத்தல். நேர்மறை எண்ணங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் இயேசுவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது அதுதான். காரணம், எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கை. உளவியல் அழகாக சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் 60,000 எண்ணங்களுக்கு மேல் அவன் சிந்திக்கிறான் என்று. 60,000. அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே ஒரு நாளைக்கு பெரும்பான்மையான எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் நம்முடைய வாழ்வு நேர்மறையாக கட்டமைக்கப்படும். அதே வேளையில் எப்பொழுதும் எதிர்மறையாக முடியாது, நடக்காது என்று நாம் எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக முடங்கித்தான் போய்கொண்டிருக்கும். எனவே எதற்கு எடுத்தாலும் எதிர்மறை சிந்தனைகள், எதற்கு எடுத்தாலும் தீய சிந்தனைகள், எதற்கு எடுத்தாலும் நடக்காது என்கின்ற தளர்வுற்ற சிந்தனைகளை நாம் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக அமைய வாய்ப்பில்லை. மாறாக நேர்மறையாக எல்லோரையும் ஊக்குவிப்பது, எல்லோரையும் தட்டி கொடுப்பது, நம்மையே தட்டி கொடுப்பது, இந்த நேர்மறை எண்ணங்களை எந்த ஒரு மனிதன் தனதாக்கி கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக சிறந்த வாழ்க்கையை வாழலாம். அது அவனுக்கு அன்னை மரியாள் கொடுக்கக்கூடிய இரண்டாவது பண்பு, நம்முடைய வாழ்வின் இரண்டாவது படியும் கூட. மூன்றாவது அன்னை மரியாள் கொடுத்த காட்சி, 1671 ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வாணிபம் செய்வதற்காக வருகின்றார்கள். வாணிபம் செய்வதற்காக வந்த அவர்களுடைய பாய்மர கப்பல் என்பது சூறாவளி காற்றிலே சிக்கிவிடுகின்றது. அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டும், எப்படி கரையேற வேண்டும் என்பது தெரியாது. அதற்கான வசதி இல்லை. கரை எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாது. அலைகழிக்கப்படுகின்றார்கள். இன்னும் எவ்வளவு மணி நேரம் தாக்கு பிடிப்போம் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சிறந்த விஞ்ஞானத்தை கொண்டிருந்தவர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அவர்களை யாராலும் அழிக்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. எல்லா எண்ணத்தையும் அந்த மரண பயம் அழித்து விடுகின்றது. யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? கப்பலினுடைய கேப்டன் உதவி செய்ய முடியுமா? மாலுமி உதவி செய்ய முடியுமா? எங்களுடைய வீரர்கள் உதவி செய்ய முடியுமா? யாராலும் உதவி செய்ய முடியாது. எனவே அவர்கள் அன்னை மரியாவிடம் சரணாகதி அடைந்து விடுகின்றார்கள். அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொள்கின்றார்கள். தங்களுடைய திறமையை, தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய கட்டுமானம் எதுவும் தங்களுடைய உயிரை காப்பாற்றாது. தங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்றால் அங்கே கடவுள் என்பவர் தேவை. எனவே அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டு அன்னை மரியாவிடம் ஜெபிக்கின்றார்கள். அன்னை மரியே, நீ எங்களை காப்பாற்றி கரையில் கொண்டு சென்று விட்டால் எந்த இடத்தில் கரையேறுகின்றோமோ அந்த இடத்தில் உனக்கான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவோம் என்று. அதே போன்று அன்னை மரியா அவர்களை வழி நடத்துகின்றாள். பெரும் காற்று அங்கே அடங்கி போகின்றது. அவர்கள் மெதுவாக கரைக்கு செல்கின்றார்கள். இப்பொழுது வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சென்றவர்கள் உடனடியாக ஒரு ஆலயத்தை அன்னை மரியாவிற்கு கட்டி எழுப்புகின்றார்கள். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, சிறந்த வாழ்வு நாம் வாழ வேண்டுமே என்றால் அன்னை மரியா நம்மிடம் வேண்டுவது தாழ்ச்சி என்னும் குணத்தை. அந்த மாலுமிகள் ஒருவேளை எங்களுடைய பலத்தினால், எங்களுடைய நவீன கட்டமைப்பினால் எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பெருமிதம் கொண்டு வீராப்பு கொண்டு முயற்சி மட்டும் செய்திருந்தால் அன்று அழிந்திருப்பார்கள். ஆனால் தங்களையே தாழ்த்தி கொண்டு இறைவனிடம் சரணாகதி அடைந்ததால் அவர்களால் அன்னை மரியாவினுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அந்த தாழ்ச்சியை தான் அன்னை மரியா சிறப்பான பண்பாக நமக்கு கற்றுத் தருகின்றாள். அந்த தாழ்ச்சி குணம் நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், humility is the mother of all virtues. தாழ்ச்சியே இந்த உலகத்தினுடைய அனைத்து பண்புகளிலும் சிறந்தது என்று. அந்த தாழ்ச்சி என்னும் குணத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக அழிந்துவிடும். நான் படித்திருக்கின்றேன், என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, நான் உயர்ந்தவன், உயர்ந்த ஜாதி, உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் என்று எவன் ஒருவன் தலைக்கணம் பிடித்து அலைகின்றானோ அவனுடைய வாழ்வு நிச்சயமாக ஒரு நாள் அழிந்துவிடும்.
ஆனால் தன்னையே எவன் ஒருவன் தாழ்த்தி கொண்டு என்னை விட சிறந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள், நான் இன்னும் அறிய வேண்டியது நிறைய இருக்கின்றது, என்னை விட சிறந்த சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது, நான் கடவுளிடம் ஒன்றுமில்லாதவன் என்று எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றானோ அவனால் மட்டும்தான் சிறந்த மனிதனாக வாழ முடியும் என்று அன்னை மரியா கற்றுத் தருகின்றாள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த 3 பண்புகளையும் நாம் ஒன்றாக சேர்க்கின்ற பொழுது, இந்த பண்புகள் எதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல உள்ளது சத்தமா கொடுத்தல், இரண்டாவது நேர்மறை எண்ணங்கள், மூன்றாவது தாழ்ச்சி. இந்த 3 எண்ணங்களையும் நாம் நமதாக்கி கொள்கின்ற பொழுது நாம் நமக்காக எதையும் சிந்திக்க மாட்டோம். நாம் மற்றவர்களுக்காக, நம்மோடு வாழக்கூடியவர்களுக்காக சிந்திப்போம், நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுக்காக வாழ முயற்சிப்போம். ஒவ்வொருவரும் அனைவருக்குமாய் வாழ்வார்கள், அனைவரும் ஒவ்வொரு மனிதருக்குமாய் வாழ்வார்கள். இந்த சமூகம் மலர்ச்சியான சமூகமாக, இந்த சமூகம் ஒற்றுமையினுடைய சமூகமாக, இந்த சமூகம் சமத்துவத்தினுடைய சமூகமாக மாறும். அங்கே பிரச்சனைகள், பிளவுகளுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சமூகம் ஒரு விண்ணகமாக மாறிவிடும் என்றே சொல்லலாம். இறையாட்சி என்பது எங்கோ அல்ல, இறையாட்சி என்பது இங்குதான் என்று இயேசு கற்றுத் தருகின்றார். அந்த இறையாட்சியை நாம் இங்கு கொண்டு வர வேண்டுமே என்றால், இந்த மண்ணகத்தில் விண்ணகத்தை பரப்ப வேண்டுமே என்றால், இந்த 3 குணங்களையும் நமதாக்கி கொள்ள வேண்டும். இந்த 3 பண்புகளும் நமதாக்கி கொள்ளப்படுகின்ற பொழுது சிறந்த வாழ்வு என்பது நமக்கு வாக்களிக்கப்படும். நாம் அனைவரும் எல்லா மனிதர்களுக்காக வாழ்வோம், எல்லா மனிதர்களும் நமக்காக வாழ்வார்கள். இந்த சமூகம் இறையாட்சியின் சமூகமாக கட்டமைக்கப்படும். எனவே அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அன்னை மரியா 3 பண்புகளை 3 நபர்களுக்கு எடுத்து காட்டியது போன்று நம்முடைய வாழ்விற்கும் நிச்சயமாக காட்சி கொடுப்பாள், நிச்சயமாக அருளாசிரை பொழிவாள், நம்முடைய வாழ்வை தலை சிறந்த வாழ்வாக, மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றி காட்டுவாள் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இணைந்து இந்த பலியினை ஜெபிப்போம். ஏனெனில் ஒவ்வொருவரும் அனைவருக்குமாய், அனைவரும் ஒவ்வொருவருக்குமாய் என்று இணைந்து வாழ்தலே சிறந்த பண்பும் சிறந்த வாழ்வும். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருஅவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே,
சிறந்த பண்புகளினால் சிறந்த வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு கடவுள் இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலும் இத்தகைய சிறந்த பண்புகளினால் நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் சிறந்த பண்புகளினால் அணி செய்யப்பட வேண்டும். ஆகவே மாற்றத்தக்கவைகள் எல்லாம் நம்மிடமிருந்து மாற்றம் பெற வேண்டும். ஏற்கத்தக்க நல்ல குணநலன்களும் பண்புகளும் நம்மில் உருவாகி வளர வேண்டும். அதற்குரிய ஆற்றலை அன்னை மரியாள் வழியாக இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் இறைப்பணி செய்திட தேவையான உடலுள்ள ஆன்ம நலன்களை கொடுத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. கருணை கடலே எம் இறைவா, நாங்கள் வருகை அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து நேர்மை, கண்ணியம், தூய்மை ஆகிய நற்பண்புகளில் சிறந்து விளங்கிட உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் உருவே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் நேரிடுகின்ற இன்னல்களிலும் சோதனைகளிலும் நாங்கள் துவண்டு விடாமல் நன்றி உணர்வோடு அருளை நாட வேண்டிய மனத்திடனை எங்களுக்கு தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, ஒவ்வொரு முறையும் அதனதன் கனிகளே அறியப்படும் என்று நாங்கள் அனைவரும் நல்ல கனிகளை அறியும் என்று நற்பண்புகள் எங்கள் வாழ்வை அலங்கரிக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. கடுமையான வெயில் இரக்கத்தின் உச்சயம் இறைவா, கடுமையான வெயிலின் தாக்கத்தினால் அவதியுறும் மனிதர்கள், கால்நடைகள், பயிர்களுக்கு தேவையான நல்ல மழை வளத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்று வாழும் எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருமண நிலையிலே பல்வேறு தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் வந்து நிற்கிறோம். எங்களுடைய இதயத்தின் ஆவல்களை எல்லாம் நிறைவு செய்கிற தெய்வமாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நேர் தரிசனமாகும். தந்தையே,
எங்களுடைய குடும்ப வாழ்வு நற்பண்புகளினால் நிறைக்கப்படட்டும். குடும்பத்திற்கு ஒவ்வாத பண்புகள் எங்களிடத்தில் இருக்கிறது. குடிவெறியும் களியாட்டமும் என்னுடைய வாழ்வு என்கின்ற சுயநல சிந்தனைக்குள்ளால் சிக்குண்டு தவிக்கிற குடும்பங்கள் எங்களிடத்திலே உண்டு. பார்க்கிற அனைத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தியாது, குடும்பத்தினுடைய வளமையை பற்றி சிந்தியாது, காண்பதெல்லாம் எனக்கு தேவை என்கிற நோக்கும் சிந்தனையும் எங்கள் குடும்பங்களிலே வளர்கிற பண்புகளாய் மாறுகிற பொழுது நாங்கள் வீழ்ந்து போகிறோம் என்பதனை உணர்ந்து கொள்கிற ஞானத்தினால் எங்களை ஆசீர்வதியும். நற்பண்புகளினால் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பம்தான் வாழ்வை அனுபவிக்கும் என்பதனை எங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தையே, பால்கார சிறுவனை போல நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு பகிர்கிற மனப்பக்குவத்தினால் பண்படுவதற்குரிய ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நான் எனது வாழ்வு என்று சிந்திப்பதை கடந்து என்னோடு வாழ்கிற சக மனிதன், என்னுடைய குடும்ப பிள்ளைகள், என்னுடைய சகோதரன் சகோதரிகள், இவர்களுடைய வாழ்விற்கு ஏற்றம் கொடுப்பதற்கு நான் யாராக மாற முடியும் என்கிற சிந்தனைகளினால் எங்களை ஆசீர்வதித்தருளும். தந்தையே, நோயிலும் பிணியிலும் தோல்விகளிலும் வெறுமையிலும் இனி எனக்கு வாழ்வில்லையே என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு தவித்து நிற்கக்கூடிய மனிதர்கள் எங்களிடத்திலே உண்டு. எழுந்து நிற்க உன்னால் முடியும் என்று சொல்லுகிற தாயாய் எங்களுடைய அன்னை மரியாள் எங்களிடத்தில் இருக்கிறார் என்று அவருடைய கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் வீழ்ந்து கிடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து வாழ்வு நோக்கி எழுந்து விரைந்து செல்வதற்கு அந்த மோர்க்கார சிறுவனிடத்தில் இருந்த துணிச்சலும் ஆற்றலும் சக்தியும் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நிரம்பி வளரட்டும். வல்லமை மிக்க எங்கள் அன்பு தெய்வமே, தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறவன் விண்ணை நோக்கி உயர்த்தப்படுவான் என்பதற்கு எங்கள் ஆண்டவரே சான்றாக இருக்கிற பொழுது வீழ்வதெல்லாம் அழிந்து போவதற்காக அல்ல, தானும் எழுந்து தன்னோடு வாழுகிறவனையும் உயரே உயர்த்துவதற்கு என்கின்ற உணர்வு கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவரின் பாதமட்டும் பணிந்து சேவை ஆற்றுகிற ஊழியமாற்றுகிற மனப்பக்குவத்தினால் எங்களை ஆசீர்வதி. வல்லமை மிக்க தெய்வமே, எங்கள் அன்னை மரியாள் எங்களுக்கு விட்டு சென்ற இந்த பண்புகள் எல்லாம் எங்கள் அன்றாட வாழ்வின் அனுபவமாக மாறட்டும். எங்கள் குடும்பங்களினுடைய அன்றாட வாழ்வின் நடைமுறைகளாக இவை கருக்கொள்ளட்டும். அதற்குரிய ஆற்றலினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். காணிக்கை பவன். வாழ்வினிலும் எங்கள் தாழ்வினிலும் முயற்சியால் வந்த காணிக்கை, வாழ்வினிலும் எங்கள் தாழ்வினிலும் முயற்சியால் வந்த காணிக்கை, முயற்சியால் வந்த காணிக்கை, இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை, இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. வாழும் இறைவனே, வாழ்விலும்
எனக்குள் வாழும் இறைவனே, வாழ்விலும் தாழ்விலும் என்றும் என்னுள் தங்கும் தெய்வமே, இன்பத்தையும் துன்பத்தையும் உமக்கு நாங்கள் அளிக்கின்றோம். உம்மை போல நாங்கள் வாழ உந்தன் பிள்ளையாயிருக்கின்றோம். இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை, இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எம் திருத்தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்கிற நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் என்று முன்னேறிச் செல்ல அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயின் விழாவாயே என்று நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாட்சியை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்றாய் கூடி அக்களித்து கொண்டாடி மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், தூயவர், தூயவர், தூயவர்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதனை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தினின்று எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் பாராது நாங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கண்ணோக்கி உம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்விலும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நமது ஆண்டவர். நம்முடைய வாழ்வு நலமான பண்புகளினால் நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நம்முடைய தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா உறவாக வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக உறவாக வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா பொருட்செல்வங்கள் எந்தன் குறை தீர்க்குமா உன் அருட்செல்வம் என்றென்றும் நிலையாகுமே உளம் நைந்திடும் பாசபந்தங்களே உன் நிலையான உறவொன்று இணைந்தேற்றுமே குடிசையிலே அவதரித்த அவனியின் மன்னவரே ஆறில் அழிந்தோர்க்கு அமைதியினை நல்கிட வந்தவரே அறிவுள்ளம் கொண்டு எளியோரை மீட்க மகனாக மனுவாகி நீ மரியின் மகனாக உருவாகி நீ உண்மை நீதி உலகில் நாளும் மலர மனதில் அமைதி மகிழ்வு என்று பெருக உறவாக வா உணவாக வா உயிரோடு நிறைவாக வா என் வாழ்வெல்லாம் துணையாக வா இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையினுடைய விழா நல்வாழ்த்துக்களை நெஞ்சம் நிறை மகிழ்வோடு உங்கள் யாவருக்கும் அறிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லோருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். 2 நாட்களாக மழைக்காக சிறப்பாக ஜெபம் செய்தோம். 3வது நாள் ஜெபம் செய்வதற்கு முன்பாகவே நல்லதொரு மழை கிடைத்திருக்கிறது. நிச்சயம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் பல நாட்களாக நல்ல மழைக்காக எதிர்நோக்கியிருந்தோம். ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுத்து மழைக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். நல்ல மழை கிடைத்திருக்கிறது. இன்னும் நல்ல மழை பொழிய வேண்டும் என்று அன்னை வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். 1 மணி நேரம் ஒரு பிரேக் மட்டும் கேட்டுக்கிடுவோம். எனவே அன்னை வழியாக இறைவன் செய்து வருகின்ற அற்புதங்கள் அதிசயங்கள் அனைத்திற்காகவும் நாம் இந்த விழாவை எடுத்து நன்றி சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விழா நிறைவு திருப்பலியை தலைமையேற்று இந்த திருப்பலியின் வழியாக நம் குடும்பங்களுக்கு இறை ஆசிரியை பெற்று தந்தவர் அருள் தந்தை ஜெயபிரகாஷ் அவர்கள். வரவேண்டிய அருள் தந்தை உடல்நலக் குறைவினால் வர முடியவில்லை. இறுதி நேரத்தில்தான் 4 மணிக்கு அழைத்தேன். தந்தை அவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு இருந்தது. இருந்தாலும் நட்பு என்ற அடிப்படையில் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழா நிறைவு திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை ஜெயபிரகாஷ் அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக நமது பங்கிற்கு அருகாமையில் இருக்கின்ற சுங்கான்கடை தூய சவேரியார் நர்சிங் கல்லூரியினுடைய தாளாளராகவும், சுங்கான்கடையில் அமைந்திருக்கின்ற புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனையினுடைய நிறுவனராகவும் தன்னுடைய அயராத முயற்சியால் அழகான ஒரு மருத்துவமனையை கட்டியெழுப்பியிருக்கிறார். குளுத்துறை மறை மாவட்டத்தில் தன்னுடைய பணியால் பல பங்குகளில் பணித்தளங்களில் ஏழை எளிய மக்களுடைய வாழ்விற்காக, அதிலும் குறிப்பாக
ஏழை மக்களுடைய கல்விக்காக பல நிறுவனங்களை உருவாக்கியவர் தந்தை ஜெயபிரகாஷ் அவர்கள். அவரோடு உறவாடுவதற்கு இறைவன் தந்த வாய்ப்பே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தந்தை அவர்கள் ஒரு சிறந்த அண்ணனாக நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வழிநடத்துகின்றவர்கள். இந்த நாளிலே நம்மோடு இணைந்து இந்த திருப்பலி நமக்காக நிறைவேற்றி விழா மகிழ்வை இன்னும் அதிகரித்ததற்காக தந்தை அவர்களுக்கு ஒன்றாவது இறை மக்கள் சார்பாக விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். சிறந்த பண்பு சிறந்த வாழ்வு என்ற ஒரு மைய சிந்தனையிலே மிகவும் சிறப்பான ஒரு மறையுரை சிந்தனைகளை நமக்கு தந்த அருள் தந்தை அலோசியஸ் அவர்கள். எனவே எல்லாருமே சிறந்த பண்புகளாகத்தான் நம்முடைய பண்புகள் இருக்கு, அப்படிதானே? எல்லாத்தையும் கொடுத்தல் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்த ரெண்டாவது நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் என்று இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். எதிர்மறைகள் இருந்தால் அதை குறைத்து கொள்ளுங்கள். இறுதியாக எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த பண்பாக என்ன பண்பு? தாழ்ச்சி. கிறிஸ்து தன்னை தாழ்த்தி இந்த உலகிற்கு மீட்பை தந்தார். அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லி தாழ்ச்சியினால் இந்த உலகிற்கு ஒரு மீட்பின் திட்டம் நிறைவேறுவதற்கு உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த 3 சிறந்த பண்புகளையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் உருவரச் செய்ய வேண்டும் என்று மிகச் சிறப்பாக இன்னும் பல கருத்துக்களை தந்து மறையுரை ஆற்றியவர் தந்தை அலோசியஸ் அவர்கள். குளித்துறை மறை மாவட்டத்தில் பாகோடு என்ற இறை சமூகத்தினுடைய பங்கு தந்தையாக கடந்த 5 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக தனது பணியை நிறைவு செய்கின்ற ஒரு நேரம். தந்தை அவர்கள் என்னுடைய திருத்தொண்டராக என்னுடைய முன்னாள் பங்கில் நாகக்கோடில் என்னோடு இணைந்து பணியாற்றியவர். மிகவும் சுறுசுறுப்பானவர், சீரிய சிந்தனை உள்ளவர், நல்ல அறிவு தெளிவோடு தியானத்தோடு தனது திட்டங்களை அதை செயல்படுத்துகின்ற விதம் அனைத்துமே மிகச் சிறப்பாக அமையும். எனவே அன்பு தம்பி அலோசியஸ் அவர்களுக்கு ஒன்றாவது இறைமக்கள் சார்பாக விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 நாட்களும் மிகச் சிறப்பாக இந்த விழா அமைய இந்த பாடகர் குழுவினர் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கிறார்கள். சகோதரர் வின்சலின் அவரோடு பாடிய சகோதரிகள் இசை மீட்டி பாடி மிகச் சிறப்பாக இந்த வழிபாடுகள் அர்த்தம் பெற செய்திருக்கிறார்கள். அவர்கள் தேர்வு செய்த எல்லா பாடல்களுமே மிகச் சிறப்பான பாடல்களாக இருந்தது. மிகச் சிறப்பாக அவர்கள் தங்களது பொறுப்பை செய்திருக்கிறார்கள். எனவே ஒன்றாவது இறைமக்கள் சார்பாக மிக சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. என்னோட 2 தம்பிகள் ஜினோ, பென்னி 2 பேரும் 3 நாட்களும் நான் ரெடியாகிறதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. ஃபாதர் போக வேண்டாமா அப்படின்னு வந்து ஆர்வத்தோடு வந்து பீட உதவிகளை செய்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 நாட்களும் அழகான பீட அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மிகச் சிறப்பாக நேர்த்தியாக வாசகங்கள் அனைத்துமே நீங்கள் வாசித்தீர்கள். இந்த வழிபாடு மிகச் சிறப்பாக அமைய எல்லா விதத்திலும் நீங்கள் முழு ஒத்துழைப்பை தந்து அனைத்தையும் அழகுறச் செய்திருக்கிறீர்கள். எனவே இந்த பீட அலங்காரம் செய்தவர்கள், ஏனைய ஏற்பாடுகள் செய்தவர்கள், வாசகங்கள் வாசித்தவர்கள், முன்னுரைகள் வாசித்தவர்கள், மன்றாட்டுகள் வாசித்தவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பியத்தை துடிப்போடு இளமை துடிப்போடு வழிநடத்துகின்ற தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை சொல்ல வேண்டும். குறுகிய காலம்தான் பணி பொறுப்பேற்று இந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். பெரியவர்கள் உட்காருவதற்கு ஏறக்குறைய 10 டெஸ்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது பார்க்கும்போது திடீர்னு சர்ப்ரைஸாக தான் இருந்து திடீரென்று பார்க்குறேன் 2 சுரூப கூண்டுகள் புதுசாக வந்திருக்கிறது. ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அன்பிய நிர்வாகிகளையும் அன்பிய மக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு அனைவர் சார்பாக மிக பலத்த கருவொலியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து உழைக்கின்ற அன்பிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எல்லாருமே எப்பொழுதும் கூட 2-3 பேர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அனைத்து அன்பிய நிர்வாகிகளுக்கும் ஒரு கரவொலியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பிய மக்களுக்கு நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் முதல் நாளிலிருந்து இந்த 3 நாட்கள் இன்னைக்கு கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த 2 பகுதியிலும், அதாவது ஆலயத்தினுள்ளும் அந்த வெளிப்புறத்திலும் முழுமையாக ஆட்கள் இருந்தார்கள். பார்க்கின்ற போது இந்த அன்பியத்தில் மட்டுமே 150 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்படித்தானே? மக்கள் தொகையை பார்த்தா நிச்சயம் 150க்கு மேலே இருப்பீங்க. எல்லாருமே எனக்கு 1-2 பேர் தான் பரிச்சயமான முகம் இந்த வழிபாடுகளை 3 நாட்களும் கலந்து கொள்ளவில்லை.
நான் எண்ணின அளவில் ஒரு 6 பேர் இல்லை. மற்றபடி எல்லாருமே இந்த வழிபாடுகளில் முழுமையாக பங்கெடுத்திருக்கிறீர்கள். இது உங்கள் அன்பிய பாதுகாவலி ஆரோக்கிய அன்னையினுடைய விழா, குடும்ப விழா என்ற உணர்வோடு எல்லோரும் பங்கெடுத்திருக்கிறீர்கள். உங்களது ஒத்துழைப்பு, உங்களது உதவி, பொருளுதவி மற்றும் நிதி உதவி அனைத்தின் மூலமாகத்தான் இந்த விழாக்கள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனவே உங்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் கரவொலியோடு பாராட்டிக் கொள்ளுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் ஒலி அமைத்த சகோதரர், அவரோடு உதவி செய்தவர்கள் மிகச் சிறப்பாக நம்ம ஆசாரிகுளம் ஜங்ஷன்லேருந்து வரும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு விழா கொண்டாட்டம் என்ற ஒரு உணர்வை பெற முடிந்தது. அந்த ஒலி அமைத்த சகோதரருக்கும் உதவியவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கரவொலியோடு தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாள் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அன்பின் விருந்தை தயாரித்த நபர்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ அன்பின் விருந்து நிறைய மக்கள் வெளியேந்து வருவாங்க. அவர்கள் உண்டு சென்ற பிறகு நாம் எல்லோரும் உண்டு செல்ல வேண்டும். மழை ஒரு மணி நேரம் பெர்மிஷன் கேட்டிருக்கு, அதனால் நிச்சயம் மழை இருக்காது. எல்லோரும் மகிழ்ச்சியாக உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த உறவை இன்னும் வலுப்படுத்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1வது இறை மக்கள் உண்டு மகிழ்ந்து இறுதியாக இல்லம் செல்ல, வீட்டுக்கு போகும்போது நிறை குறைகளை எல்லாம் பேசி ஆலோசித்து ஒருவர் தட்டி கொடுத்து பாராட்டி இன்னும் சிறப்பாக இந்த அன்பியம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வை மட்டும் உள்வாங்கி இல்லம் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்ம அருள் சகோதரிகளுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த 3 நாட்களும் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள், நமது மகிழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கரவொலியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். இறுதி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்பிற்குரியவர்களே, அன்னையினுடைய இந்த விழாவிலே பங்கேற்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்தவர்கள் பாசத்திற்குரிய எங்களுடைய அன்பு சகோதரர் சுதர்சன் அவர்கள். நாங்கள் எப்போது எந்த தேவையை உணர்ந்தாலோ அவரிடத்திலே தொலைபேசியில் அழைத்தால் போதும், நாங்கள் விரும்பிய வண்ணம் நடைபெறும். அதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்வார். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இரவோ விடியற்காலையோ, எங்களுடைய அழைப்பை கேட்டவுடன் ஓடோடி வந்து உதவுகின்ற பாசத்திற்குரிய எங்களுடைய அன்பு சகோதரர். அவரை இன்று அழைத்து இந்த விழாவிலே உங்களோடு இணைந்து நாங்களும் மகிழ்வதற்கு வாய்ப்பளித்த உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தையவர்களுக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். உங்களையெல்லாம் மிக அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அன்பு பணி தொடர அவருக்காக ஜெபிப்போம். நாங்களும் இந்த திருநாள் நாளிலே அவரை அன்போடு வாழ்த்துகின்றோம். உங்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியும் திருநாள் வாழ்த்துக்களும். ஜெபிப்போமாக. இறைவா, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்ட நாங்கள் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பிற்கினியவர்களே, இந்த வேளாங்கண்ணி மாதா குருசடியை
ஒன்றாவது அன்பியத்திற்கென்று தந்தவர்கள் டாக்டர் சிறில் செல்வராஜ் குடும்பத்தினர். உண்மையிலே யார் இதோடைய உரிமையாளர்னு எனக்கு தெரியும். அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தவங்க அப்படின்னு உள்ளவங்க தெரியும். ஆனால் யாரும் தெரியும். இன்றைக்கி தான் அந்த தாயை பார்த்துருக்கிறேன். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரது குடும்ப உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க. எனக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்திருக்காங்கன்னு உள்ளது எனக்கு நிச்சயம் தெரியும். நான் அவங்களை உண்மையில் பார்த்துருந்தா இன்னும் முதல்ல சந்தோஷமாக இருந்திருக்கும். எனவே இந்த தாய்க்கும் அவரது பிள்ளைகளுக்கும் மிகச்சிறப்பான நன்றிகளை கரவொலியோடு தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இன்னும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு உடல் நலத்தோடு வாழ வேண்டும். அந்த குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அன்னை அவர்களுக்கு இன்னும் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் அவர்கள் வாழ்வில் செய்ய வேண்டும். தொடர்ந்து அவர்களது உடல்நலம் மற்றும் உள்ள நலம் குடும்ப நலன் அனைத்திலும் இறைவன் அன்னை வழியாக இவர்களுக்கு உடன் இருக்க வேண்டும் என்று நமது நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். நமது அன்பிய தலைவர் ஒரு பொன்னாடை பொருத்தி தாய்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். பாலகனை காத்தாய் இரவு நேர வழியில் மறையிருளில் வெளிச்சம் நீயே ஏரோதின் வாளை
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.